புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் கோப்பை பேட்மிண்டன் போட்டி ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் பேட்மிண்டன் மைதானத்தில் நடைபெற்றது. ஆடவர் மற்றும் மகளிர்களுக்கான இரட்டையர் இறகுப்பந்து போட்டி 6ஆம் தேதி துவங்கி 2 நாட்களாக நடைபெற்றது. இப்போட்டியினை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா துவக்கி வைத்தார். இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் 80க்கும் மேற்பட்ட அணிகளும், பெண்கள் இரட்டையர் பிரிவில் 30க்கும் மேற்பட்ட அணிகளும் விளையாடியது. இதில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிகளுக்கு முதல் பரிசாக 8000 மற்றும் சுழற்கோப்பையினையும், 2ஆம் பரிசாக 6000 ரூபாயும் சுழற்கோப்பையினையும், 3ஆம் பரிசாக 3000 ரூபாய் மற்றும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. இதேபோல் வெற்றி பெறும் மகளிர் அணிகளுக்கு முதல் பரிசாக 4000, 2ஆம் பரிசாக 3000, 3ஆம் பரிசாக 2000 வழங்கப்பட உள்ளது. இதில் மாநில திமுக கழக அவைத்தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சம்பத் மற்றும் பத்மாவதி டைல்ஸ் உரிமையாளர் சச்சின் ஜெயின் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அணி துணைத் தலைவர் சுனில்குமார், ஜெயின் வழக்கறிஞர் செஃபாலி ஜெயின் மற்றும் செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தூக்கி மேலே மாறிங்க. அவ்வளோதான். நான் ஒயர் தூக்கி போனேன். மெடல் மற்றும் பரிசு தொகை அளிக்கப்படுகிறது. சார் இங்க பாருங்க சார். ஓகே சென்டரா வந்துடும்.